நிறைய எழுதுறோம், சமூக வலைதளங்கள்ல நிறைய பேர் கருத்து எழுதுறோம், பதிவுகளை ஷேர் பண்றோம், நம்ம நிறைய மீம்ஸ் போடுறோம், விமர்சனம் பண்றோம். அப்ப இவ்வளவும் செய்யறோம். அதனுடைய வீரியம் புரியாமல், அதனுடைய கணம் புரியாமல், அதனுடைய ஆபத்துக்கள் புரியாமல். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒருவர் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்புகிறாரோ அவர் முடிந்தால் நல்லதை பேசட்டும், இல்லை என்றால் மௌனமாக இருக்கட்டும். அப்ப இந்த ஒரு ஹதீஸை கணக்கில் வச்சுங்க. நீங்க எந்த போஸ்ட் போட்டாலும், எந்த போஸ்ட் ஷேர் பண்ணாலும், அந்த போஸ்ட் உண்மையில நல்ல போஸ்டா, அதுல இருக்கக்கூடிய செய்திகள் சரியான செய்திகளா அல்லது பொய்யான செய்திகளா? ரசூலுல்லாஹ் தான சொல்றாங்க, நீங்க சொன்னா நல்லது சொல்லுங்க, இல்லனா சும்மா இருங்கிறாங்க. அப்ப நாம எழுதக்கூடிய ஒரு பதிவு சில நேரங்களில் ஒரு நல்ல மனிதருடைய இதயத்தை காயப்படுத்தலாம். ஒரு நல்ல மனிதருடைய இதயத்தை காயப்படுத்தி அவர் அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு அல்லாஹ்வுடைய பாதிக்கப்பட்டவருடைய துஆவுக்கும் அதற்கும் நடுவில் எந்த திரையும் இல்லாமல் போய்விட்டால் நம்முடைய நிலை என்னவாக பாருங்க. யாராவது ஒரு மௌலவியை பற்றி, யாராவது ஒரு அழைப்பாளரை பற்றி, யாராவது ஒரு பிரபலத்தை பற்றி ஒரு அவதூறு விட்டால், ஒரு செய்தி விட்டால், அந்த செய்தி உண்மையா பொய்யா எதையும் நாம் ஆராய்வதில்லை.